15 பேர் வேலை செய்றாங்க உங்களுக்கு வீட்டுல. எளிமையான கட்சி மாசம் 2 லட்சம் வாடகை கொடுக்குறீங்க. யார் எளிமையான கட்சினா? நாங்க என் வீட்டுல வந்து என் பொண்டாடி போய் உனக்கு ஏரி வேலைக்கு காடு வாங்கி ஏரி வேலைக்கு தான் போயிருக்காங்க ஒரு மண்டல சேவை வீட்டுல. நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க? உங்களுக்கு என்ன இருந்துச்சு? வீட்டுல நீங்க 5 காரு 15 பேர் வேலை செய்றாங்க, 3 பேர் தான் இருக்குங்க வீட்டுல குடியே இருக்குங்க. யாருக்கு குறை சொல்றீங்க? எல்லாம் இழந்துட்டோம், வந்துட்டோம். தெரியாம எந்த ஜென்மத்துல செஞ்சு பாவமோ அந்த ஜென்மத்துல வந்து உங்ககிட்ட மாட்டிக்கணுன்ற மாதிரி கண்டிப்பா மாட்டி 14 வருஷம் எங்க வாழ்க்கை இழந்துட்டோம். யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதுங்க, அவ்வளவுதான் சொல்லணும். போதும். செயற்குழு கூட்டம்னு வைக்கிறீங்க. நாங்க எப்படி வருவோம்? நீ காருக்கு முன்னாடி இப்படி போனோம், நீங்க வந்தா சாப்பிடும்போது யாரும் இருக்கக்கூடாது. இதான் செயற்குழு கூட்டத்துல பேசுவாங்களா? பொதுக்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே பேசிடுவோம், போறதுக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கிடுறீங்க. செயற்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே கையெழுத்து வாங்கிடுறீங்க. என்ன மதிப்பு? இன்னும் ஒரு கார்பரேட் கம்பெனி கூடி வேலை செய்யணும் 14 வருஷம் வேலை செஞ்சோம். யாருக்கிட்ட என்ன கேட்டுருக்குங்களா? என்னைக்கு ஒரு நாள் போன் பண்ணி தம்பி இது கட்சி ஐட்டம் எப்படி ஒரு நாள் கேட்டுருங்களா? யாருன்னா ஒருத்தர் புகார் சொல்லிட்டானா அடுத்த திட்டத்தை மட்டும் போன் வந்துடும். இது எதுக்கு வந்திருக்கு? நீங்க எனக்கு வந்திருக்கீங்க கேட்டா நான் என்ன பார்த்துட்டு சாதாரண நினைக்கிறேன். எனக்கு எல்லா பக்கம் தெரியும், ஏன்னா சரி தெரியாம தான் பேசுறீங்க. எவ்வளவு நடக்குதுன்னு வழி தாங்க முடியாத வழியா நடக்குது. அந்த இளைஞர்களும் வாழ்க்கை கெடுத்தாங்க. செயற்குழு கூட்டம் வைக்கிறீங்க. செயற்குழு கூட்டத்தை என்ன பேசுறீங்க? நாங்க எப்படி வருவோம்? நீ காருக்கு முன்னாடி இப்படி போனோம், நீங்க வந்தா சாப்பிடும்போது யாரும் இருக்கக்கூடாது, உள்ள உட்காரும்போது இருக்கக்கூடாது. இதான் செயற்குழு கூட்டத்துல பேசுவாங்களா? பொதுக்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே பேசிடுவோம், போறதுக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கிடுறீங்க. செயற்குழு கூட்டம் கூப்பிடுறீங்க, நீங்களே கையெழுத்து வாங்கிடுறீங்க. என்ன மதிப்பு? இன்னும் ஒரு கார்பரேட் கம்பெனி கூலி வேலை செய்யணும் 14 வருஷம் வேலை செஞ்சோம். யாருக்கிட்ட என்ன கேட்டு செஞ்சிருக்கீங்க? கேட்டுருக்குங்களா? என்னைக்கு ஒரு நாள் போன் பண்ணி தம்பி இது கட்சி ஐட்டம் எப்படி ஒரு நாள் கேட்டுருங்களா? யாருன்னா ஒருத்தர் புகார் சொல்லிட்டானா அடுத்த வருஷம் திட்டத்தை மட்டும் போன் வந்துடும். இது எதுக்கு வந்திருக்கு? நீங்க எனக்கு வந்திருக்கீங்க. கட்சி நடவடிக்கை எப்படி வளர்க்கலாம்? உங்க பகுதி என்ன பிரச்சனை இருக்குது? என்ன பண்ண போற கேட்டா நான் என்ன பார்த்துட்டு சாதாரண நினைக்கிறேன். எனக்கு எல்லா பக்கம் தெரியும், ஏன்னா சரி தெரியாம பேசுறீங்க. எவ்வளவு நடக்குதுன்னு வழி தாங்க முடியாத வழியா நடக்குது. நாங்க என்ன ஏழ்மையா இருக்கோம்? நீங்க சொல்றீங்க அண்ணன் வீட்டுல பேசுறீங்க. நாங்க என் வீட்டுல வந்து என் பொண்டாடி போய் உனக்கு ஏரி வேலைக்கு காடு வாங்கி ஏரி வேலைக்கு தான் போயிருக்காங்க ஒரு மண்டல சேவை வீட்டுல. நீங்க உங்களோட வீட்டுல எப்படி இருக்குங்க? எனக்கு 5 ஏக்கர் நினைச்சு இல்ல, உங்களுக்கு என்ன இருந்துச்சு? வீட்டுல நீங்க 5 காரு 15 பேர் வேலை செய்றாங்க, 3 பேர் தான் இருக்குங்க வீட்டுல குடியே இருக்குங்க. 15 பேர் வேலை செய்றாங்க உங்களுக்கு வீட்டுல. எளிமையான கட்சி மாசம் 2 லட்சம் வாடகை கொடுக்குறீங்க. யார் எளிமையான கட்சினா? யாருக்கு குறை சொல்றீங்க? நீங்க எல்லாம் இழந்துட்டோம். நீங்க திருப்பணியும் நீங்க கட்சி விட்டு சேர்த்துவங்க சேர்த்தாம போங்க, அதெல்லாம் உங்களோட இஷ்டம். நாங்க அதை பத்தி வரல, வந்துட்டோம். தெரியாம எந்த ஜென்மத்துல செஞ்சு பாவமோ அந்த ஜென்மத்துல வந்து உங்ககிட்ட மாட்டிக்கணுன்ற மாதிரி கண்டிப்பா மாட்டி 14 வருஷம் எங்க வாழ்க்கை இழந்துட்டோம். படிச்ச பையன், தம்பிக்கெல்லாம் படிச்ச பையன், 18 வயசு 16 வயசுல கல்லூரி கூட முடிக்கல, முழுசா வந்தாங்க, வெளியே வந்தாங்க. இதான் பொண்ணு 10,000 பேர் மேல இருக்காங்க. வருவாங்க, எல்லாம் பேசிட்டு அடுத்து எந்த இயக்கம் நம்ம போறோமோ இல்ல எந்த இயக்கத்துல கூப்பிடுறாங்களோ வருவாங்க. வேற வழி இல்லை. ஒன்னே ஒண்ணு, இந்த மக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சார்ந்த மக்களோ இல்ல தமிழ்நாடு சார்ந்த சொல்றேன், யாரும் இந்த உங்க இளமையை அழிச்சிடாதங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இளமையை அழிச்சிடாதங்க, போதும். நீங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 15 வருஷம் ஆச்சு. 1ல இருந்து 4 ஆனீங்க, 4ல இருந்து 7 ஆனீங்க, 7ல இருந்து 14 தான் போயிருங்க. நீங்க ஏன் 7ல இருந்து 8 கூட ஆகல? எங்க மாற்றம்? அவ்வளவுதான். நீங்க இவங்க எல்லாம் இந்த மாற்றம் இல்ல. இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எந்த இளைஞர்களும் உங்க வாழ்க்கை கெடுத்துறாதுங்க.